தாலியை கையில வச்சுட்டு என்ன பண்ற? தாலியை கட்டு ஆதி. ஆதி, தாலியை கட்டு. என்ன மன்னிச்சிருங்கம்மா. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை. பாவி, இப்படி என் பொண்ணு வாழ்க்கையில மண்ணெளி போட்டுட்டியடா. எங்க எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்ட. அக்கா, என் பொண்ணுக்கு வந்து நிலைமைய பாத்தியாக்கா? இதுக்கு மேல எங்களுக்கு என்னடா அவமானம் வேணும்? இங்க பாருங்க, சும்மா கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் வேணான்னு ஆதி சொல்றானா, அதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். முதல்ல எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதி என்ன சொல்றான்னு கேட்போம். ஆதி, என்ன பாச்சு சொல்லு. நான் எந்த காரணத்தையும் கேட்க இப்ப தயாரா இல்ல. இப்போ நீ ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டணும். மத்த விஷயங்கள்லாம் அப்புறமா பேசிக்கலாம். ஆதி, கடைசியா கேக்குறேன், ஸ்வேதா கழுத்துல தாலி கட்ட முடியுமா முடியாதா? அண்ணி, அவனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்காததுனாலதான் மணமேடையில வச்சு தாலி கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டான். அவனை போய் மறுபடியும் கட்டுன்னா அவன் எப்படி கட்டுவான்? எனக்கு ஆரம்பத்திலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆதியோட விருப்பம் என்னன்னே தெரிஞ்சுக்காம எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இப்ப அவனை தப்பு சொன்னா எப்படி? ஆமாங்க, ஆதி அன்னைக்கு காணாம போனது கூட அதனாலதான். நான் அப்பவே சொன்னேன், நீங்க யாரும் கேட்கல. அது இன்னைக்கு எங்க கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு பாருங்க. டேய் ஆதி, என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய், ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி நடந்துக்கிற? டேய், உனக்கு எதையும் பிராக்டிகலா பார்க்க தெரியாதா? மச்சான், அம்மாவை பாடுறா. டேய், அம்மா விட உனக்கு உன் விருப்பமா பெருசா? ஆதி, கல்யாணம் வேணான்னு சொல்லிட்ட. அது உன்னோட விருப்பம். இங்க பாரு, அது சரி தப்புன்னு பேச நான் வரல. ஆனா இந்த கல்யாணத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருக்குமே அதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்கு. அதை இப்ப நீ சொல்லிதான் ஆகணும். எனக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு. ஸ்வேதாவை அந்த பொண்ணோட இடத்துல வச்சு பார்க்க முடியல. நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா.
என் அம்மானு கூப்பிடாத. இது உங்க அப்பா மேல சத்தியம். அக்கா, என்னக்கா கொடுமை இது? இதுக்கப்புறம் நாங்க எங்க போவோம்? பார்வதி, ஸ்வேதா, வாங்க போலாம். அறிவு, நீ எங்கேயும் போக வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் ஸ்வேதா தான் என் வீட்டு மருமக. இங்க நடந்தது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துட்டு கிளம்பு. அறிவு, இனி இவனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவனா திருந்தி வந்து என்னைக்கு ஸ்வேதா கழுத்துல தாலிய கட்டுறானோ அன்னைக்குதான் இவன் என்னோட மகன். வா ஸ்வேதா, போலாம். வாங்க. அம்மா, அம்மா, டேய் மச்சான், அம்மா போறாங்கடா. ஆதி, வா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கல்யாணம் நின்று போன கோபத்துல அண்ணி அப்படி பேசிட்டு போறாங்க. அவங்க கோபம் ஒரு நாள் கூட தாங்காது. நீ தைரியமா இரு, நல்லதே நடக்கும். ஃப்ரெண்ட், என்னாச்சு? ஏன் அழுறீங்க? சும்மா தமிழ், தமிழ், வா வா போலாம். தமிழ், யார் வலையோ எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. லதா ஆண்டி, எனக்கு பசிக்குது. உங்களுக்கு பசிக்கலையா? அம்மா வேற கோவமா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? எனக்கும் தாண்டி பசிக்குது. எம்டி வீட்டு கல்யாணம், ராவுத்தர் பாய் பிரியாணின்னு சொன்னாங்க. நான் பாட்டுக்கு ஏகப்பட்ட கற்பனையில இருந்தேன். ஆதி அந்த தாலியை மட்டும் கட்டிருந்தாருன்னு வச்சுக்கோ, ஃபுல் கட்டிருக்கலாம்.
இப்ப சிங்கிள் டேக் கூட வழி இல்லாம இப்படி நடு ரோட்ல நிக்கிறோம். அம்மா பாரதி, எங்க 2 பேருக்கும் பசிக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுமா? ஏண்டி, அங்க ஏற்பாடு பண்ண கல்யாணமே நின்னு போய் கல்யாண வீட்டுக்காரங்களா எவ்வளவு வருத்தத்துல இருப்பாங்க. இப்ப போய் சாப்பாட பத்தி பேசுறியே. கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா 2 பேரும்? முதல்ல வீடு போய் சேர்ற வழியை பார்க்கலாம். சரிம்மா, நான் எதுவும் கேட்கல. எங்களுக்கு பசிக்கல, போதுமா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்னடி சந்தேகம் உனக்கு? இந்த தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்ததுல, அந்த சம்பவத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பொண்ணு இருக்காளாமே, அது யாரா இருக்கும்? ஏய், என்னடி நீ என்ன லூசா? நானே நடந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வெளியே வர முடியாம இருக்கேன். ஆதியோட அம்மாவை பத்தி நினைச்சு பாரு. ஆதி ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாரோ? ஒருவேளை ஆதி சொன்ன பொண்ணு நம்ம ஆபீஸ்லயே வேலை பார்க்குற பொண்ணா இருக்குமோ? எனக்கு என்னமோ ஆதி நம்ம கூட பழகினதை வச்சு பார்த்தா ஒருத்தர் மேலதான் டவுட்டா இருக்கு. எப்படி சுத்தி வளைச்சு பார்த்தாலும் நம்ம ஆபீஸ்லயே அழகான பொண்ணு நான் தான். ஏய், வாய்முடு. அப்படி எனக்கு அடுத்தபடியா இருக்கிறது ஒரு வேலை. ஏய் வேண்டாலதா, இவ்வளவு நாளும் நீ ஏதோ விளையாட்டா பேசினா சரி. இப்ப ஆதியோட கல்யாணமே நின்னு போயிருக்கு. கண்டிப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. சச்சா, நான் அந்த அர்த்தத்துல எல்லாம் சொல்லல, சும்மா தோணுச்சு அதான் சொன்னேன். அப்படி நீ நினைக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா கூட அவரது அங்கேயே வச்சு எல்லாரும் முன்னாடியும் சொல்லிருக்கணும்ல. கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பொண்ணாதான் இருக்கணும். ஏய், உனக்கு என்னடி இப்ப எதுக்கு கேக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்க? நீங்க பேசுறத கேட்டுதான் சிரிச்சேன். நாங்க பேசுறது உனக்கு சிரிப்பா இருக்கா? நீங்கெல்லாம் ஃப்ரெண்டு கல்யாணம் நின்னது யாராலன்னு தானே பேசிட்டு இருக்கீங்க. ஆனா எனக்கு தெரியுமே. ஏய், என்னடி உளர்ற? நான் என் ஃப்ரெண்டு கல்யாணம் நின்னு போகணும்னு அப்பா கிட்டயும் சாமி கிட்டயும் வேண்டிக்கிட்டேன். அதனாலதான் கல்யாணம் நின்னுடுச்சு. நான் அப்பா கிட்ட என்ன வேண்டிக்கிட்டாலும் அப்பா அதை செய்வாரு. தமிழ், இன்னொரு தடவை நீ இப்படி என்கிட்ட பேசின அப்புறம் அம்மா உன்கிட்ட பேசவே மாட்டேன் சொல்லிட்டேன். கொஞ்சமாவது உன் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி பழகு. தமிழ், அப்போ உங்க அப்பா கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்டாலும் செய்வாரா? ஓ, செய்வாரே. ஏய், கண்ணை மூடிட்டு என்னடி யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு என்னமோ என் ஃப்ரெண்ட் இப்ப இங்க வந்து நம்ம எல்லாரையும் கார்ல கூட்டிட்டு போய் வீட்ல டிராப் பண்ணுவாருன்னு தோணுது. என்ன லதா ஆண்டி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நடந்தா நல்லாதான் இருக்கும். பசியில கண்ணெல்லாம் இருட்டுதுடி. இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் நினைக்கிறது எதுவுமே நடக்க போறதில்ல. தேவையில்லாம கற்பனை பண்ணிட்டு இருக்காத. ஹாய் ஃப்ரெண்ட். நான் சொன்னேன்ல, லதா ஆண்டி பாத்தீங்களா? என்ன ஆதி, நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? மண்டபத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்லி அவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு
இங்க எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நிக்கிறீங்க? நான் வேற எங்க போறது பாரதி? எங்க அம்மா என்னை வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நான் திரும்ப எப்போ ஸ்வேதாவை கல்யாணம் பண்றேனோ அப்போதான் என் வீட்டுக்கு போக முடியும். எப்படியும் அது நடக்க போறதில்ல. நான் என்னோட வீட்டுக்கும் திரும்ப போக போறதே இல்லை. நான் வேற எங்க போக முடியும்? நீங்களே சொல்லுங்க பாரதி. அதான் எனக்கு தெரிஞ்சதே கொஞ்சம் பேரு தான். சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கெல்லாம் இருக்கீங்கன்னு இங்க வந்தா நீங்க என்னன்னா ஏன் வந்தான்னு கேக்குறீங்க? ஃப்ரெண்ட், அப்ப நீங்க எங்க கூடவே இருங்க. இப்ப எனக்கு ரொம்ப பசிக்குது. உங்களுக்கும் பசிக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு சாப்பாடு வேணும் ஃப்ரெண்ட். சாரி ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டுக்கு பசிக்கும்னு நான் மறந்தே போயிட்டேன். சரி வாங்க, முதல்ல போய் சாப்பிடலாம். அப்புறமா நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன். வாங்க. ஆதி, அம்மா வர்ற மாதிரி தெரியல, விட்டுட்டு போயிடலாமா? இல்ல ஃப்ரெண்ட், அம்மா பாவம். அம்மாக்கும் பசிக்கும்ல. கூப்பிடுங்க, வந்துருவாங்க. கொஞ்சம் பிகு பண்ணுவாங்க, வந்துருவாங்க. ஓகே பாரதி, வாங்களேன். பாப்பாவுக்கும் லதாவுக்கும் பசிக்குதான், ப்ளீஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். பாரதி, அந்த பொண்ணு யாருன்னு கேளு. ஏய், நான் எப்படி கேக்குறது? நீயே கேளு. ஏய் பாரதி, ஏய் நான் எப்படி, நீ கேளு. நீங்க ரெண்டு பேரும் என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இவ ஒருத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. திரும்படி. பாரதி கேளு. பாரதி என்ன? ஆதி, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பொண்ணு யாரு? பாரதி ப்ளீஸ், அதை பற்றி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நேரம் வர்றப்போ நானே யார் அந்த பொண்ணுன்னு கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி ஆதி, இனிமே நான் அதை பற்றி எதுவும் கேட்கல. ஆனா இன்னைக்கு நீங்க பண்ணது பெரிய தப்பு. அந்த பொண்ணு எவ்வளவு ஆசையோட இருந்திருக்கும். கல்யாண மேடை வரைக்கும் கொண்டு வந்து வேண்டான்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அந்த பொண்ணோட வாழ்க்கையை பத்தியும் அவ மனச பத்தியும் நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க அவங்கள வேண்டான்னு சொன்னப்போ அவங்க மனசு பாவம் எவ்வளவு பாடுபட்டிருக்கும். அட்லீஸ்ட் உங்க அம்மாவை பத்தியாவது யோசிச்சீங்களா? எவ்வளவு சுயநலமான ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க. நீங்க பண்ணதை என்னால ஏத்துக்கவே முடியல ஆதி. பாரதி, நீங்க சொன்னதெல்லாம் சரியாவே இருக்கட்டும். ஆனா என்ன பத்தி யாராவது யோசிச்சீங்களா? இல்ல நீங்க பாவம்னு நினைக்கிறீங்களே, அந்த பொண்ணை பத்தியாவது யோசிச்சீங்களா? நான் மட்டும் இப்ப ஸ்வேதா கழுத்துல தாலி கட்டி இருந்தா பிடிக்காம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறதோட இல்லாம அந்த பொண்ணையும் சேர்த்து கஷ்டப்படுத்திருப்பேன். ஏதோ ஒரு பொய்யான வாழ்க்கைய மற்றவங்களுக்காக வாடுறத விட
எனக்கு பிடிச்ச பொண்ணோட நான் வாடுறது தான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் கடைசி நிமிஷத்துல என் மனசாட்சி படி முடிவெடுத்துட்டேன். இது தப்புன்னு நீங்க நினைச்சா அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். நீங்க சொல்றதே நியாயமா இருக்கட்டும். கடைசி நிமிஷத்துல இவ்ளோ தெளிவா முடிவெடுக்க தெரிஞ்ச உங்களால ஏன் அதை முன்னாடியே பண்ண முடியல? ஃப்ரெண்ட், ஆல்ரெடி எங்க அம்மாவே எல்லாரும் முன்னாடி என்னை ரொம்ப திட்டி வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட், இப்போ உங்க அம்மாவையும் என்னை திட்ட வேணாம்னு சொல்லுங்களேன். ஃப்ரெண்ட், எங்க அம்மா கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லலன்னா பரவாயில்ல. ஆனா நான் ஒரு கேள்வி கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம். என்ன கேட்க போறீங்க? ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க லவ் பண்ற பொண்ணு யாருன்னு சொல்ல வேண்டாம். ஆனா அந்த பொண்ணு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க.